டெல்லியில் தேர்தல் அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். டெல்லியில் வெல்லப்போவது யார் என்று பார்க்கவிருக்கிறோம் விரைவாக. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியின் கோட்டையாக விளங்குகிறது. முன்னாடி காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடிக்குமா என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆம் ஆத்மி அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது. ஆட்சியை பிடித்து காங்கிரஸ் கிட்டிருந்து ஆட்சியை தட்டி பறித்தது ஆம் ஆத்மி. பாஜக தற்பொழுது ஆட்சி செய்ய முயல்கிறது. காங்கிரஸ் மீண்டும் அங்கே கால் பதிக்க முடியுமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. கள நிலவரம் என்ன என்று பார்க்கவிருக்கிறோம். டெல்லி மக்களை பொறுத்தவரை எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் என்றால் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. சட்டமன்ற தேர்தல் என்றால் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கடந்த 3 தேர்தல்களில் இப்படித்தான் செய்துள்ளார்கள். டெல்லி மக்களிடம் நாம் விசாரிக்கும் போது எப்படி சொல்கிறாங்க, எப்படி அது ஒரு தேர்தல் அப்படின்னா பாஜகவுக்கு மட்டும் போடுறீங்க, இன்னொரு தேர்தல் அப்படின்னா ஆம் ஆத்மியை ஆட்சியில் அமர வைக்கிறீங்க, எப்படி அது டெல்லி மக்கள் எவ்வாறு சிந்திக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கட்சியை பார்க்கல, தலைவர்களை பார்க்கிறோம். மத்தியில் என்றால் மோடி அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டுறோம். மாநிலத்தில் சக்தி வாய்ந்த தலைவராக நாங்கள் கெஜ்ரிவாலை பார்க்கிறோம். அதனால் நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாய்ப்பளிக்கிறோம். நாங்கள் கட்சியை பார்க்கவில்லை, அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கும், அந்த கட்சியை இயக்கும் சக்தி வாய்ந்த தலைவர்களை பார்த்து வாக்களிக்கிறோம். இப்போது புரிகிறதா நாங்கள் வாக்களிக்கும் பேட்டர்ன் என்று அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள். சரி, அப்படி பார்க்கும் பொழுது கடந்த 3 தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால், நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்கள், மொத்தம் அங்கே 7 சீட்டு. பாஜக 2014 7க்கு 7, 2019 7க்கு 7, 2024 7க்கு 7. இது பாஜக. சரி, நாடாளுமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்று பார்த்தால் 2013 தான் முதல் முறையாக ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்கிறார்கள், கூட்டணி ஆட்சி. ஆனால் 48 நாளில் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செஞ்சு மீண்டும் தேர்தலை சந்திக்கிறார். மொத்தம் அங்கே 70 சீட்டுங்க. 70 மொத்தம் முதல்ல 28 எடுத்தாங்க. பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் 48 நாளில் ராஜினாமா செய்ததற்கு மன்னிப்பு கேட்டு மக்களை சந்தித்தார். அமோகமாக அபாரமாக அவருக்கு மீண்டும் வாய்ப்பளித்தார்கள். 70 சீட்டில் 67 சீட்டை அள்ளி கொடுத்தார்கள். அடுத்த தேர்தலில், அதாவது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 70 சீட்டுகளில் 62 சீட்டுகளை அள்ளி கொடுத்தார்கள். சீட்டு எத்தனை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெறும் 5 மட்டும்தான் குறைந்திருக்கிறது. அவ்வளவு செல்வாக்குடன் அங்கே ஆம் ஆத்மி கட்சி திகழ்கிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சிறையில் தள்ளப்பட்ட டெல்லி முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள், அங்கே பொதுமக்களுக்கு ஒன்று நல்லாக தெரியும், மாநில அரசு மத்திய அரசு மோதிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஒருவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறையில் தள்ளப்படுகிறார் என்றால் அது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். மற்ற முதலமைச்சர்கள்லாம் நீங்கள் கேட்கலாம், ஜெயலலிதா அவர்கள் கூட முதலமைச்சராக இருக்கும்போது தீர்ப்பு ஜெயிலுக்கு போனாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ராஜினாமா செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனாங்க. வேறொருவரை முதலமைச்சராக அமர வைத்து விட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஆனால் முதலமைச்சராகவே ஜெயிலுக்கு போனவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். பிறகு அவருக்கு பெயில் கிடைச்சது. பெயிலில் வந்த பிறகு ராஜினாமா செய்தார். வேறொருவரை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தார். மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமருவேன் என்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த வகையில் உண்மையிலேயே டெல்லியில் சக்தி வாய்ந்த தலைவராக அரவிந்த் கெஜ்ரிவால் வலம் வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் அவருக்கு ஒரு அனுதாப அலை இருக்கிறதா என்று விசாரித்தால் டெல்லி மக்கள் ஆம் இருக்கிறது. நாங்கள் ஓட்டு போட்ட சிஎம் அமலாக்கத்துறை தூக்கி ஜெயிலில் போட்டது. அவர் முதலமைச்சராகவே சிறை சென்று வந்து பிறகு முதலமைச்சராக பதவி ஏற்று மீண்டும் அந்த சேரில் உட்காந்துருக்கலாம். ஆனால் உட்காராமல் ராஜினாமா செஞ்சுட்டு எங்களை பார்க்க வராரு. உண்மையிலேயே அவருக்கு அந்த அனுதாபால் இருக்கிறது அப்படின்னு சொல்லி டெல்லி மக்கள் சொல்கிறாங்க. ஜார்க்கண்ட்லேயும் இதே போல் ஹேமந்த் சோரன் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் கைதானார். பிறகு ராஜினாமா செஞ்சுட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தேர்தலை சந்தித்தார். தேர்தலை சந்தித்து மீண்டும் முதலமைச்சராக அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே பாணியில் கெஜ்ரிவாலுக்கு வாய்ப்பு இருக்குமா என்று பார்க்க வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லை, உள்ளூரில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக பார்க்கப்படுகிறார். இவரை கவுண்டர் செய்யும் வகையில் பாஜகவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திர உள்ளூர் முகம் கிடையாது என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தொகுதிகளை பாஜக குறிவைத்து அங்கே காய் நகர்த்தி வருகிறது. அப்படி
குறைந்த வாக்கு வித்தியாசம் என்று பார்க்கும் பொழுது 10,000க்குள்ள எத்தனை தொகுதியில் பாஜகவிற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆம் ஆத்மி வென்றிருப்பது 11 தொகுதிகள் மட்டும்தான். சரி, 20,000 வரைக்கும் 10,000லேருந்து 20,000 அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23 தொகுதிகள். இங்கே அதிகபட்ச முயற்சிக்கலாம். சில தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி அபாரமாக வென்றிருக்கிறது. 20,000 வாக்குக்கு மேல், 30,000 வாக்குக்கு மேல் அப்படின்னு சொல்லி அங்கு ஆம் ஆத்மி தங்களுடைய எண்ணிக்கை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றும் முயற்சித்து வருகிறது. அதனால தான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது 70க்கு நாங்கள் எப்படியும் 40 அடிச்சிருவோம், 70க்கு 36 எடுத்து ஆட்சி அமைச்சிடலாம், இன்னும் அதிகமாகவே அடிப்போம் என்று உறுதியாக சொல்லுவது. எத்தனை தொகுதிகளில் பாருங்கள், இங்கே 23 தொகுதிகள், பிறகு 20,000லேருந்து 30,000 வாக்குகள் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 13 தொகுதிகள், 30,000க்கு மேலே 15 தொகுதிகள். இதனால நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் செய்தியாளர்கிட்ட பேசும்போது தகவல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கடந்த 2 தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்கு வங்கி அடிபடவே இல்லை. இங்கே பாருங்கள், 2015 தேர்தலில் ஆம் ஆத்மி 55% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அடுத்த தேர்தலில் 54% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 1% தான் கோட்டை விட்டுருக்காங்க. பாஜக 6% வாக்குகளை அதிகப்படுத்திட்டாங்க. 2015 33% இருந்த பாஜகவின் வாக்கு வங்கி 2020 39% வந்திருக்கு. அப்போ இந்த 6% பாஜக எங்கேருந்து எடுத்தாங்க? ஆம் ஆத்மியிலேருந்து எடுத்தாங்க. அப்படியே காங்கிரஸுக்கு வாங்க, காங்கிரஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. காங்கிரஸுடைய 10% வாக்கு வங்கி 4% குறைந்து விட்டது. அந்த 6% பாஜகவிற்கு சென்று விட்டது. அதனால் ஆம் ஆத்மி கட்சி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வாக்களிப்பவர்கள் எங்களுக்கே தான் வாக்களிக்கிறார்கள், லேசான சலனம் இருக்கிறது, ஆனால் ஆட்சியை நாங்கள் கோட்டை விட மாட்டோம் என்று ஆம் ஆத்மி உறுதியோடு இருக்கிறது. இல்லை இல்லை, ஆட்சி எங்களுக்குத்தான் என்று பாஜகவும் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறது. எங்காவது ஒரு வாய்ப்பு எப்படியாவது கிடைக்குமா என்று காங்கிரஸ் கட்சியும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்கே சட்டமன்ற தேர்தல்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி, வாக்கு எண்ணிக்கை நம்ம ஈரோடு கிழக்கு போலவே அங்கே 8ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது.